கேட்டுக்கிறேன். செட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கல்வி இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இவ்வளோ தூரம் தெரியும். அதையும் ஒருங்கிணைச்சு இப்போ கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம புதிய திராவிட கழகம்னு ஒரு கட்சியை உருவாக்கி இப்போ 10 வருட காலமாக நம்ம கடுமையாக உழைச்சிட்டு வந்தோம். நம்ம வந்துட்டு 5 மாநில மாநாடு கூட்டம் நடத்தி முடிச்சோம். அதுக்கு வந்துட்டு தமிழக துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாநாட்டை வெற்றி மாநாடா அறிவிச்சதுலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். வந்துட்டு சொன்னாரு 200 தொகுதி வந்துட்டு வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மாநாட்டில் நம்ம அலுவலக திருப்பூரை முன்னிட்டு அடுத்த கட்டத்துக்கான வேலையை தொடங்குறதுக்கு தான் இந்த கூட்டத்தை நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த ஒரு 3-4 நாளாக எல்லா வேலையும் கூட நம்ம செஞ்சுட்டு இருக்க மாவட்ட தலைவர் பெரியசாமி மாமா அவர்களுக்கும், நம்ம ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும், நம்ம தனுஷ் அவர்களுக்கும், நம்ம அருண் அவர்களுக்கும், அதாவது சட்டமன்றத்தை நம்ம தேவை. சட்டமன்றத்தை யார் வழங்குறாங்களோ அவையோட தான் நம்ம ஆதரவு வைக்க முடியும். இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் அதிமுக ஆதரவு வச்சிருக்கும்போது வந்து அதிமுகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் கிடையாது. அதிமுகங்கிறது முழுக்க ஜாதி கட்சி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஜாதி கட்சியாக செயல்படுது. சமூக நீதி பேசக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. பேசக்கூடிய கட்சியாக மட்டும் இல்லை, செயல்படுத்துகிற கட்சியாக இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. பொங்கு மண்டலத்தில் இருக்கிற குறைகளை கேட்டறியக்கூடிய தலைவராக மேற்கு மண்டல பொறுப்பாளர் நான் செந்தில் பாலாஜி இருக்கிறார். நம்ம ஒரு குறைகளை போய் இந்த எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி சொன்னால் உடனே காது கொடுத்து அந்த மக்களுக்கான வேண்டுகிற செயல் திட்டத்தில் கொண்டு வர்றது அண்ணன் மேற்கு மண்டல பொறுப்பாளர் சிறப்பாக இருக்கார். தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்காங்க. அவரோட கரங்களை வலுப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அவங்களுக்கான கோரிக்கைகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்துட்டாவே நாங்கள் எங்களோட கோரிக்கை நாங்களே சொல்லிடுவோம். நாங்கள் ஏன் லெட்டர் பேர் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரையும் போய் சந்திக்கணும்? ஒட்டுமொத்த வேட்டை கொண்ட சமுதாயத்தோட பிரதிபலிப்பாக நாங்கள் இருக்கிறோம். குங்குமண்டலத்தில் இருக்கிற அரசியலை ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களோட பிரதிபலனாக நாங்கள் இருக்கிறோம். கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பில் பின்தங்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கு ஒற்றை குரலில் போராடுறது புதிய திராவிட கலந்துருக்கு. வேறு எந்த கட்சியும் இல்லை. அதனால் வந்து நாங்கள் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை, ஆட்சியையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தருவார் நாங்கள் நம்புகிறோம். அதுக்குனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரித்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்.